அச்சுதாவை வெளியேற்று அமைச்சருக்கு அதிகாரமில்லை சாணக்கியன். கிளிநொச்சியில் அமைச்சர் நடந்து கொண்டதற்கு உடனடி விசாரணை அவசியம் அர்ஜுனா. பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு சிலை வைப்பதை தடுப்பது ஜனநாயக விரோதம் செல்வம் அடைக்கலனாளர். முரண்பாடுகள் முற்றி வன்முறையாக உருவெடுப்பதற்கு முன்னர் தடுத்து நிறுத்துங்கள் தமிழக முதல்வருக்கு யாழ் மீனவர் அமைப்பு கோரிக்கை. அனோஜனின் விடுதலைக்காக சவுதி அரசுடன் கலந்துரையாடி இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோடீஸ்வரன். பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை உத்தரவு பிணையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகரிடம் கையளிப்பு. செம்மணியில் இரு சிறுவர்களின் எண்புக்கூடு உட்பட 13 எண்புக்கூடுகள் அடையாளம். நாடாளுமன்றம் செல்லும் மாகாண சபை முதலமைச்சர்கள் டக்ளஸ் முன்வைத்துள்ள கோரிக்கை. சுரேஷ் சலேவின் எழுத்தாணை மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். இந்த கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்த நேரடியாக அந்த சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன கிள்ளின வீடியோ ஒன்று வந்திருந்தது. அது வேறு விஷயம். இடுப்புன கிள்ளினது சரியா அடிக்க போனது சரியானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை சபையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஊழல் சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. அப்ப இன்று கோப்லே ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சு நீங்கள் விசாரணை செய்யறது நியாயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் I had another 2 minutes. You are trying to wind up because it's 12:30, so I'll wind up within a minute. It's 12:30 now. Okay. I'll wind up, sir. அதே போல தான் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது மிக முக்கியமான 3 பிரதான விடயங்களை முன்வைத்து தான் கௌரவ பிரதிசபாநாயகரை நாங்கள் செயல்படுறோம். புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், அதே போல தான் இந்த சமூகங்கள் முகம் கொடுக்கும் காணி பிரச்சனை சம்பந்தம். இது சம்பந்தமாக பிழையான கோணங்களிலே பல விடயங்களை வெளியிலே சொல்ல முயற்சி இருக்கிறது. உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அது பிழையான விடயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிற கட்சி. அந்த பொறுப்பை முன்னெடுக்கிறதிலே தமிழ் பேசும் கட்சியில் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதென்றது ஒரு தவறான விடயம். இது தேவையில்லாத விடயம் என்றெல்லாம் சொல்றது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய தரப்பினரால் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம். ஏனென்றால் கடந்த காலத்தை சொல்றார்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் ஒன்றை சொல்றார்கள், இந்த மக்கள் ஒன்றை சொல்றார்கள், மலைய மக்கள் ஒன்றை சொல்றார்கள். ஆனால் இன்று எல்லா இனங்களும் அதாவது தமிழ் பேசும் சமூகத்தில் இருக்கிற 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த 3 விடயங்களை வலியுறுத்தும் பொழுது இது சம்பந்தமாக இது வேண்டாம், இது தவறான விடயம் என்று சொல்றது என்னை பொறுத்தளவிலே அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பை தவிர நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுலே தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது நன்மை தான் இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினராகிய என்னை போடா நாயே என குறிப்பிட்டு அமைச்சர் ஒருவர் வெளியேற்றுவது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை பாராளுமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என அர்ஜுனா ராமநாதன் சபையில் வலியுறுத்தினார். ஐசிசி மீட்டிங் கூட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தும் என்ன வெளியே போடா நாயே என்று கூட இந்த கையை பிடிச்சு ஃபைலை தூக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் போயிருக்கிறது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்ததுக்கு நன்றிட்டுக் கொள்கிறேன். ஆனால் அது தொடர்பான விசாரணையை ஆரம்பிக்க சொல்லி ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியே போடா நாயே என்று சொல்கின்ற அளவுக்கு கையை பிடித்து கதைப்பதற்கு இந்த அரசாங்கம் விமர்சனையை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Order please. The ongoing proceedings of this House shall stay suspended until 1 p.m.
வெலிக்கடை சிறையில் நடந்த குட்டிமணி தங்கதுரையின் படுகொலைக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அரசியல் கட்சியான எமது கட்சியின் தலைவர்களுக்கு சிலை வைப்பதை எதிர்ப்பது ஜனநாயக விரோதமானது என செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தங்கத்துரை குட்டுமணி இன்னும் அவர்களோடு இருந்த 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையானது ஏஆர் ஜெயவர்தனா காலத்திலே நடைபெற்றது. இந்த முறை நடந்த அந்த சிறைக்குள் நடந்த படுகொலைகள் அது உள்ளுக்குள் உருவாக்கப்பட்ட மோதல்களாக கருதப்பட்டாலும் இந்த 83 கலவரம் வெளியிலே இருந்து காடையர்களை ஏஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்களை வெளியிலே இருந்த காடையர்களை உள்ளே அனுப்பி படுகொலை செய்தார்கள். தமிழ விடுதலை இயக்கத்திற்கு அது ஒரு பாரிய பின்னடைவாக இருந்தது. அதன் பின்பு எங்களுடைய தலைவர் ஸ்ரீசபா ரத்னம் அதை பொறுப்படுத்தி மிக நேர்த்தியான முறையிலே செய்கின்ற போதும் அடுத்த இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த 83 கலவரத்திலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய சாபர்களான தங்கத்துரை குட்டிமணி போன்றவர்களுக்கு வல்வெட்டித்துறையிலே ஒரு 2 சிலைகளை அமைப்பதற்கு தனியார் அவருடைய தம்பி கொடுத்ததன் பின்னணியிலே தனியார் காணிக்குள் அந்த 2 சிலைகளையும் வைப்பதற்கான முயற்சியை எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் செய்து வந்தது. நேற்றைய தினம் போலீசார் அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர்கள் எங்களுடைய இந்த சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள், அவர்களுடைய சிலை வைப்பதற்கு ஏன் தடை? அந்த 83 கலவரம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றாக இருந்து வருகிறது. இப்பொழுது அந்த தங்கத்துரை குட்டிமணி போன்றவர்கள் சிறையிலே அதாவது நீதிமன்றத்திலே பெரிய அரிய சிறப்பான உரைகளை நடத்தி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு நேற்றைய தினம் வேலை நடக்கின்ற சூழலை உருவாக்கிவிட்டு நேற்றைய தினம் வல்லெடுத்துறை போலீசார் நீதிமன்றத்திலே அதை நடத்தக்கூடாது என்பதிலே நீதிமன்றத்திலே அதை நிறுத்த வேண்டும் என்று தடை உத்தரவை எடுத்திருக்கிறார். நாளை நாளன்றைக்கு நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, எங்களுக்கும் வரலாறு இருக்கிறது. நாங்களும் தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்திலே 89 இருந்து வந்து கொண்டிருக்கோம். அப்படியான ஒரு கட்சி ஒரு தலைவருக்கு சிலை வைப்பது தடுக்கப்படுவது எந்த விதத்திலே ஒரு ஜனநாயக முறைமை என்று சொல்ல முடியும்? நாங்கள் அமைச்சர் சந்திரசேகரனிடம் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர் பெருந்தன்மையோடு சொன்னார், எழுத்து மூலம் தரவில்லை, பெருந்தன்மையோடு சொன்னார். அவர்கள் பயங்கரவாத அடிப்படையிலே பார்க்கக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், நான் ஆதரவு தருகின்றேன், எல்லாரையும் கூப்பிடுங்கள் என்று சொன்னார். நகரசபை வல்லோடுதுறை நகரசபையிலே தவிசாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் இந்த அரசு ஒரு போராட்டத்தின் ஊடாக வந்த அரசு, இன்றைக்கு இந்த அரசினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற நிலையிலே இந்த அரசு ஒரு இயக்கமாக செயல்படுகின்ற போது இன்றைக்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஏன் இப்படி அமைய வேண்டும்? அங்கே இருக்கின்ற வல்வெட்டித்துறை தலைமை போலீசாரிடம் பேசுகின்ற போது நீங்கள் செய்யுங்கள், பிரச்சனை ஒன்றுமில்லை, ஏனைய புலனாய்வுத் துறையினர் இராணுவமாக இருக்கலாம், ஏனைய புலனாய்வுத் துறையினரும் வந்து விசாரித்து விட்டு செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இலங்கை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 36வது தேசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஒரு அங்கமாக நடைபெறவுள்ள உதைபந்தாட்ட போட்டிகள் எதிர்வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது.
இந்நிலையில் குறித்த போட்டித் தொடரை வெற்றிகரமாக நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் வடமாகாண பணிப்பாளர் KDC காமினி யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாவட்ட செயலக அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். 25 மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் இப்போட்டித் தொடரில் பெண்களுக்கான போட்டிகள் பாசையூர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டு மைதானத்திலும், ஆண்களுக்கான போட்டிகள் யாழ்துறையப்பா விளையாட்டு மைதானம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்திலும் நடைபெறவுள்ளன. இக்கலந்துரையாடலில் மேலதிக மாவட்ட செயலர் கே சிவகரன், உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் வினோதினி ஸ்ரீமேனன், விளையாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி HW சுஜீப் உதயகுமார், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் விளையாட்டு பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நபிகள் நாயகம் தொடர்பில் அவதூறு பரப்பியதற்காக சவுதி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டுள்ள அனோஜனின் விடுதலையை இலங்கை அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என கவிஞன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார். சிவராசா அனோஜன் என்பவர், இவர் சவுதி நாட்டிலே தற்பொழுது அந்த போலீசாரினாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், கதிர்காமம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் எனும் நாய், அந்த நாய்க்கு ஒரு நபர் அந்த நாயை தாக்கியதன் காரணமாக, அந்த பாத யாத்திரைக்கு சென்ற நாயை தாக்கியதன் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முகநூல் வாயிலாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது முகநூல் பதிவுகளை அவர்கள் ஒரு மதத்தை இன்னொரு மதம் விமர்சித்தும், இன்னொரு மதத்தை இன்னொரு இனத்தை விமர்சித்தும் அவர்கள் அந்த பதிவுகளை அதிலே போட்டிருந்தார்கள். உண்மையாக இந்த பதிவு நன்றி. இந்த பதிவின் நிமித்தம் ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு சவுதியிலே இருக்கின்ற ஒரு தமிழ் இளைஞன், அதாவது சிவராஜா அனோஜன் என்பவர், அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் சில கருத்தை நபிகள் நாயகம், அதாவது முஸ்லிம்களினாலே மதிக்கப்படுகின்ற, முஸ்லிம்களினாலே மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களினாலும் மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் தூதர் அவர்களை அவர் சில விமர்சித்து அதிலே சில பதிவை போட்டிருந்தார். ஆனால் போட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த பதிவை எடுத்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டும் கூட இஸ்லாமிய சமூகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இப்படியான பிழையை நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். ஆனால் கேட்டும் கூட, ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறியதன் நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த பிழையை உணர்ந்து இஸ்லாமியர்களிடம், அந்த சமூகத்திடம் அவர் அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த தவறை செய்திருக்கின்றார். அவர் வேணும் என்று செய்யவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிறிய தவறை செய்திருக்கின்றார். அவருக்கான அந்த மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த உயரிய சபை ஊடாக, இந்த அரசாங்கத்தின் ஊடாக சவுதி அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் உள்ள சவுதி தூதுவர் ஆலயத்துக்கு கூட நாங்கள் அனைவரும் அவர்களுக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். இதிலே கவனத்தை செலுத்தி முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை எளியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ 2வது முறையாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து மீண்டும் பிடியாணை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சரின் 4 பிணையாளர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ள தலைமை நீதிவான் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். மாத்தறை பிரதான நீதிபதி சத்துர திசநாயகம் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.
நீதியமைச்சர் கசன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சி அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்த கருணா திலக்க இதை உறுதிப்படுத்தினார். அடுத்த 3 வாரங்களுக்கு டெங்கு அபாய நிலை நீடிக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் டெங்கு தொற்று பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரையிலாக அபாய நிலை தொடரும். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் டெங்கு தொற்று பரவல் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரையிலாக அபாய நிலை தொடரும். கடந்த சில வாரங்களை விட தற்போது பதிவாகி வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிலைமை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது. எனினும் டெங்கு அபாயம் உள்ள பகுதிகள் மற்றும் வளாகங்களை சுத்தம் செய்யும் பணிகளை தொடர வேண்டும். அரசு நிறுவனங்களுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. டெங்கு என்பது ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே தொடர்ச்சியான அவதானம் தேவை. டெங்கு நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 39ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணியின் 39வது நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் புதிதாக 13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 467 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளிலிருந்து 4 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 444 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் 3 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்களுக்கான மனித எண்பு தொகுதிகள். அத்தோட நாளைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட குழுக்கள் அடங்கிய குழு செம்மணி மனித புதைகுழியை தரிசிப்பதற்காக வருகை தர உள்ளார்கள். காலை 9 மணிக்கு புதைகுழியை தரிசிப்பதற்கு வருவதற்காக இருப்பதுடன் கிட்டத்தட்ட 8 உறுப்பினர்கள் அந்த குறிக்கப்பட்ட உயர்மட்ட குழுவில் புதைகுழியை தரிசிப்பதற்காக நாளைய தினம் இங்கு வருவதற்கு இருக்கிறார்கள். நாளைய தினம் உங்களுக்கு அது தொடர்பான விவரங்களை நாங்கள் சொல்லலாம். 8 உறுப்பினர்கள் அடங்கிய குழு வரை தருவதற்கு இருக்கிறது என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. அகழ்ந்தெடுத்து சுத்தப்படுத்தைக்குள்ள சிலது இன்றைக்கு அவதானிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் தற்போது அது தொடர்பான விடயத்தை சொல்ல இயலாது. சில மண்டையோடுகள் குவியலாகவும் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு குவியல் இலக்கம் 32 அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் மனித எண்பு தொகுதிகளோட ஆய்வு நடத்தைக்குள்ள தான் எடுக்கப்பட்ட குவியலிருந்து எடுக்கப்பட்ட மனித மண்டையோட்டு தொகுதிகள் இந்த ஏனைய மனித எண்பு தொகுதிகளோட தொடர்புடையதா இல்லையான்றதை தீர்மானித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். நாட்டின் அரசியலமைப்பை செம்மைப்படுத்தி மாகாண சபை தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படும் முதலமைச்சர்களும் அமைச்சர்கள் போன்று பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை உள்ளடக்கிய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசியல் தரப்புகளுக்கிடையில் பொது நிலைப்பாட்டை உருவாக்கும் நோக்கில் EPDP கட்சியுடன் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர். இதன்போது டக்ளஸ் கருத்து தெரிவிக்கையில்,
மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை செழுமைப்படுத்துவதற்கும் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் சீரான வளர்ச்சியை வேகமாக ஏற்படுத்துவதற்கும் மாகாணங்களின் முதலமைச்சர்கள் நாடாளுமன்றிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கும் ஏற்பாடு அர்த்தபூர்வமான களத்தினை ஏற்படுத்தும். அதேபோன்று யுத்தம் காரணமாக 18 வயதினை அடைந்த பின்னர் புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளில் தங்கியிருப்போருக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும். அர்த்தபூர்வமான அதிகார பகிர்வே புதிய அரசியலமைப்பின் அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர ஒற்றையாட்சி சமஷ்டி என்ற பெயர் பலகையில் கவனத்தினை குவிப்பது பிடிவாதமாக இருப்பது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்காது. கடந்த காலங்களில் மத்திய அரசினால் எடுக்கப்பட்டு மாகாணங்களுக்கான அதிகாரங்களை மீள கையளிப்பதுடன் போலீஸ் மற்றும் காணி உட்பட மாகாண சபை அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று மாகாணங்களுக்கான அதிகார பகிர்வில் உள்ள இணைப்பு பட்டியல் நீக்கப்பட்டு அதில் இருக்கின்ற விடயங்களுள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சிலவற்றை தவிர்த்து அனைத்தும் மாகாண பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வானது வடக்கு கிழக்கு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் குறித்த 2 மாகாணங்களுக்கும் விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அத்துடன் மாகாண சபை என்பது மாகாண அரசு என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். தேசிய நிதி ஆணைக்குழு என்பது நிதி ஒதுக்கீடுகளில் காத்திரமான தாக்கம் செலுத்தும் நிலையில் ஒவ்வொரு மாகாணங்களினதும் எதிர்பார்ப்புகளை உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டு அதே மாகாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் நிதி ஆணைக்குழுவில் உறுப்பினர்களாக இருப்பதனையோ அதேபோன்று அந்தந்த மாகாணங்களை பூர்வீகமாக கொண்டவர்களையே ஒவ்வொரு மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுவதும் அரசியலமைப்பு மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று தற்போதைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்பட்டு ஜனாதிபதி நாடாளுமன்றால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது போன்று மேலும் பல விடயங்கள் உள்ளன. இது தொடர்பான எழுத்து மூல ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பரிசோதனைகளின்றி சுங்கத்திலிருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து யோசனை மற்றும் விதப்பொருட்களை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டு நாடாளுமன்ற விசேட செயற்குழுவின் செயலாற்றுகை காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற விசேட செயற்குழுவின் செயலாற்றுகை காலம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் தொழில்துறைசார் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் மாத்திரமே அடங்கியிருந்ததாக இலங்கை சுங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.